கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சிங்கப்பூரில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 2,50,00,000 ரூபாய் மதிப்பிலான ஆம்பர்கிரீஸ் பறிமுதல் செய்து 5 பேர் கொண்ட கும்பலை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் மன்னார்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி புதிய பேருந்து நிலைய பகுதியில் ஆம்பர்கிரீஸ் கட்டிகளை விற்பனை செய்ய முயற்சிப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து திருவாரூர் மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா உத்தரவின் பேரில் மன்னார்குடி வன சரக அலுவலர் சைதானி தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்றிருந்த வடுவூர் வடபாதி வடக்கு தெருவைச் சேர்ந்த 40 வயது சதீஷ் என்பவரை பிடித்து விசாரணை செய்தனர். அவர் உண்மையை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. விசாரணையில் அவரது கூட்டாளிகள் அருகில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. அங்கு சென்ற வனத்துறையினர் வடுவூர் வடபாதி நெடுந்தெருவைச் சேர்ந்த 35 வயது பாலமுருகன், இளவனூர் வடக்கு தெரு முருகானந்தம், விவேகானந்தம் முத்துப்பேட்டையை அடுத்த இடும்பாவனம் அடைஞ்ச வளாகத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து 2.7 கிலோ எடையுள்ள ஆம்பர்கிரீஸ் சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வந்து விற்பனை செய்ய முயன்ற விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. 2.50 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆம்பர்கிரீஸ் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக வனத்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.